லீடர்ஸின் அன்பு நெஞ்சங்களே வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் இப்ராஹிம். தமிழகத்தை மிகப்பெரிய ஒரு சதி சூழ்ந்திருக்கிறதாக கடந்த ஒரு மாத காலமாக நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வுகள் தெள்ளத் தெளிவாக காட்டுகிறது. இன்றைக்கு அதற்கு முத்தாய்ப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கோயிலினுடைய தேரோட்ட விழாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை வைத்து இதை உறுதிப்படுத்துவதாக உள்ளது. அதை பற்றின ஒரு தெளிவான காணொளியை இந்த காணொளியில் பார்ப்போம். தொடர்ந்து இணைந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு பதட்டமான ஒரு மாவட்டமாக அறியப்படுகிறது. மண்டைக்காடு கலவரத்திற்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு சமூக பதட்டத்தை ஏற்படுத்தி அதிலிருந்து குளிர் காய்ந்த அரசியல் கட்சி எது என்பதை விலாவரியாக பல்வேறு விடயங்கள், பல்வேறு வரலாறுகள் நமக்கு எடுத்து உரைத்துகிறது. ஆனால் இன்றைக்கு அதே போன்ற ஒரு வரலாறை திருப்பி எழுத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை அங்கு உள்ள இந்து முன்னணி அமைப்பினர் பண்ணினதாக ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை எழுந்துள்ளது. அதில் மிக முக்கியமாக தானுமலையான் கோயிலில் சுசீந்திரத்துல ஒரு தேரோட்டம் நடக்குகிறது. அங்க உள்ள கோயில்ல அந்த கோயிலினுடைய தேரோட்ட விழால மிக முக்கியமாக இந்து அமைப்பினர் ஒரு சில பேர் அங்க மிக கண்ணியமாக நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த தேரோட்ட விழால பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்றதுல கூட ஒரு நியாய தர்மம் இருக்கிறதாக நம்ம உணரலாம். ஆனால் இந்த தேசத்தினுடைய தந்தையான திரு மகாத்மா காந்தி அவர்களை கொன்று குவித்த கோட்சே அவர்களை துதிப்பாடுறது மாதிரியும், சாவாக்கரை துதிப்பாடுறது மாதிரியுமான முழக்கங்களை அங்கு எழுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள். அதை கண்டித்து அங்கே இருந்த அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்களை அந்த இடத்திலிருந்து காலி பண்ண கூட செய்ய சொல்லல. அதை எதற்கு அப்பேற்பட்ட இடங்கள்ல, அதுவும் குடமுழுக்கு நடைபெற வேண்டிய ஒரு இடத்துல, தெய்வத்தினுடைய திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை சார்ந்த ஒரு இடத்துல கொண்டு வந்துகிட்டு ஒரு கொலை குற்றவாளியை, தேசத்தினுடைய தந்தையை கொன்ற கோட்சே அவர்களையும் சாவாக்கர் அவர்களையும் ஏன் நீங்கள் துதிபாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறதுல ஒரு நியாய தர்மம் இருக்கிறதாக பார்க்கிறோம். இந்த ஒரு முயற்சியை உடனடியாக திரு சேகர் பாபுக்கு எதிராகவும், இந்து அறநிலைத்துறைக்கு எதிராகவும் அவர் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை எழுப்பி இன்றைக்கு பாஜகவினுடைய ஒட்டுமொத்த அமைப்புகளும் அதனுடைய கிளை அமைப்புகளும் தமிழக அரசாங்கத்தின் மேலையும் இந்து அறநிலைத்துறையின் மேலையும் வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதற்கு மிக முக்கியமாக கடந்த 1 மாதம் 2 மாதம் காலமாக தமிழகத்தினுடைய அரசியல் குதிநிலை எப்பவுமே ஹைலே இருக்குது. அது திருப்பரங்குன்றம் இஷ்யூவாக ஆரம்பித்து அதை ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்கள்ல இந்துக்களுக்கு எதிரான ஒரு அரசாங்கமாக தமிழக அரசாங்கத்தை கட்டமைப்பதும், இந்துக்களுக்கு ஒட்டுமொத்தமான ஒரு அரசாங்கமாக திரு ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கத்தை கட்டமைப்பதும், அதே போன்று திரு சேகர் பாபு அவர்களை ஒட்டுமொத்தமாக ஒரு ரவுடி தனமான ஒரு அமைச்சர் அப்படிங்கிற போர்வையில் மிக முக்கியமாக இந்த இந்து முன்னணி அமைப்பினரும் சரி, விஹெச்பி அமைப்பினரும், ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்பினரும், பிஜேபி போன்ற கட்சியினுடைய தொண்டர்களும் கட்டமைக்க முயல்வதை ஒட்டுமொத்தமான இந்திய மக்களை தாண்டி தமிழகத்தில் வாழக்கூடிய சமத்துவத்தை பேணக்கூடிய இந்து மக்கள் பெருவாரியாக இருக்கக்கூடிய மாநிலத்துல, இந்து கோயில்கள் பெருவாரியாக இருக்கக்கூடிய மாநிலத்துல மிக முக்கியமான ஒரு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் மிக சிறப்பாக செயல்படுகிறாரா என்பதை பற்றின ஒரு தெள்ளத் தெளிவான உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான டேட்டாவை கொடுக்க வேண்டியது என்னை போன்றவர்களோட கடமையாக இருக்கிறது. ஏன்னா அதற்கப்புறம் இந்த தமிழகத்தினுடைய அரசாங்கம் இந்துக்களுக்கு எதிரான அரசாங்கமா, ஆன்மீகத்துக்கு எதிரான அரசாங்கமா, இல்லைன்னா இந்துக்களுக்கு நேர் எதிராக நின்று அவர்களுக்கான அத்தனை விடயங்களையும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கமா அப்படிங்கிறத மக்கள் தீர்மானிக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது. ஏன்னால் அரசியலை புகுத்த வேண்டியது, அரசியலை வெறுப்புடன் சேர்த்து புகுத்த வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையாகவும் அவர்களுடைய சித்தாந்தமாகவே டெக்ஸ்ட் புக்காக ஆர்எஸ்எஸ்னுடைய பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மாநிலங்களில் அதை வைத்து அரசியல் செய்து, மதத்தை வைத்து அரசியல் செய்து, பிரிவினைவாதத்தை வைத்து அரசியல் செய்து, பல்வேறு காலகட்டங்களில் எலெக்ஷன் நேரத்தில் பல்வேறு சமயங்களில் அவர்களுக்கான ஓட்டுக்களை வாங்கி மக்களை கொன்று குவித்த ஒரு வரலாறு பல்வேறு மாநிலங்கள்ல இருக்கிறது. அப்போ பிரிவினைவாதத்தையும் மதத்தையும் வைக்கக்கூடிய அரசியல் இங்க தமிழகத்தில் முன்னெடுக்கப்படுகிறதா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில அப்படிங்கிற ஒரு கேள்வி தெள்ள தெளிவாக எழுகிறது. அப்போ நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விடயங்கள், இந்த இந்து அறநிலையத்துறையை கைப்பற்றி வைத்துள்ளது தமிழக அரசாங்கம் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்ட வேண்டியது அது எங்களை போன்றவர்களோட கடமை. எப்படி வக்ஃப் போர்டுகளை சீரமைத்து அதற்கான சட்டத்திட்டங்களை, அதற்கான நெறிமுறைகளை ஒன்றிய அரசாங்கம் வகுத்து அதற்கான கால சூழ்நிலையை மாற்றி
இஸ்லாமிய சொத்துக்கள் வந்து அபகரிக்கப்படுகிறது, இல்லை இஸ்லாமியத்தினுடைய வக்போர்டுகளால் பல்வேறு சொத்துக்கள் அபகரிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சரான ஃபார்முலேஷனை கொண்டு வந்து அதற்கான சட்ட முன்வடிகளை கொண்டு வந்தார்களோ, அதை போன்று ஹிந்து ரிலீஜியஸோட என்டோன்மெண்ட் போர்டு HRNC வந்து தமிழகத்தில் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு பல்வேறு காலகட்டங்களில் ஹிந்து அறநிலைத்துறைக்கு சம்பந்தமான ஹிந்து கோயில்களுக்கு சம்பந்தமான பல்வேறு சொத்துக்களும் பல்வேறு விதமான கும்பாபிஷேகங்களும் இந்த கடந்த 1700 நாட்களில் திமுகவினுடைய அரசாங்கத்தில் நடைபெற்றிருக்கிறதாக புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஸோ இதை பற்றின ஒரு தெளிவான விவர அறிக்கையை உங்கள் கண் முன்னாடி நான் கொண்டு வர்றேன். அதற்கப்புறம் நீங்கள் வந்து திரு சேகர்பாபு அவர்களும் திரு சேகர்பாபுவின் தலைமையில் கீழ் இயங்கக்கூடிய இந்து அறநிலைத்துறையினுடைய அமைச்சகம் ஒட்டுமொத்தமாக இந்து மக்களுக்கு, தமிழ்நாட்டினுள் இருக்கக்கூடிய பெருவாரியான இந்து மக்களுக்கு அவர்கள் செயற்கையாக இல்லை இயற்கையாகவோ வந்து எதிராக நின்று போராடுகிறார்களா அப்படிங்கிற ஒரு தெள்ள தெளிவான பார்வையை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா இதுல மிக முக்கியமாக இந்த திராவிட மாடல் அரசு ஆட்சி பொறுப்பேற்று வெறும் 365 நாட்டில் இந்து மதத்திற்கு நாங்கள் தான் பாதுகாவலன் அப்படின்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருந்த கூட்டம் ஆக்கிரமித்து வச்சிருந்த பல்வேறு அறநிலையத்துறைகளுக்கு சொந்தமான நிலம், கட்டடம், மன என ரூபாய் கிட்டத்தட்ட 2344 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை மீட்டு எடுத்திருக்கிறது இதே திரு சேகர்பாபு அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை. இது போக கிட்டத்தட்ட 6300 சொச்சம் ஏக்கர் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. அது போல 1540 கிரவுண்ட் மனை மற்றும் கட்டடங்கள் மீட்கப்பட்டுள்ளது. இது போக கிட்டத்தட்ட 5813 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயிலுக்கு சொந்தமான நிலம் மீட்கப்பட்டுள்ளதாக இந்து அறநிலையத்துறையில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் ரெக்கார்டிக்கலாகவே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இது போக ஒட்டுமொத்தமாக இந்து அறநிலையத்துறைக்கு புத்துயிர் கொடுத்து வருகிற திரு அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 1701 நாள் ஆகுது. அதுல கிட்டத்தட்ட 3967 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்திருக்கிறது இந்த திராவிட மாடலினுடைய இந்து அறநிலையத்துறை. இதே இந்து அறநிலையத்துறையே இதே திராவிட மாடல் அரசை தான் வந்து இவர்கள் இந்துக்களுக்கு எதிரான, ஒட்டுமொத்தமான தமிழகத்தினுடைய இந்துக்களுக்கு எதிரான ஒரு அமைச்சராகவும் அரசாங்கமாக இருக்கிறதாக கட்டமைக்க முயல்கிறார்கள். இது போக ஒரு வருட காலமாகவே தமிழகத்தை வந்து மிக முக்கியமாக பல்வேறு கால சூழ்நிலையில இந்த தமிழகத்தினுடைய அமைதியை குலை நடுங்க செய்யணும் அப்படிங்கிறதுல தொடர்ச்சியாக பல்வேறு சம்பவங்களை பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய கிளை அமைப்புகளும் செய்து வர்றதற்கு முத்தாய்ப்பாக கடந்த வாரம் சென்னையில வந்து பார்த்தசாரதி சாமி கோயிலுடைய மிக முக்கியமாக கலவரம் பண்ண வேண்டும் ஒற்றை நோக்கத்தில் ஒரு குண்டர் படையுடன் கோயிலுக்குள்ள பூந்தாங்க. அன்றைய மாநிலத்தினுடைய தலைவர், பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்தவர்கள், அதையும் அங்கேயே திரு சேகர்பாபு அவர்கள் முறையடிச்சதாக பல காணொலிகள் நம்மளுக்கு வந்ததை பார்த்தோம். இது அத்தனையும் மீறி இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த சுசீந்திரம் கோயிலுக்குள்ள பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்றதுல கூட நான் முதல்ல சொன்ன மாதிரி அதுல கூட ஒரு நியாய தர்மம் இருக்குது. சரி, பாரத மாதாவை அவர்கள் துதிப்பாடுகிறார்கள் என்று. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த கன்னியாகுமரியில மண்டைக்காடு பகுதியில் கலவரத்தை நடத்தி அதில் ரத்தத்தை குடிச்சு பல்வேறு களங்கள்ல அதை வைத்து அரசியல் பண்ண வேண்டும்னு துடித்து கொண்டு இருக்கக்கூடிய அங்க உள்ள பாரதிய ஜனதா கட்சியினர் ஒட்டுமொத்தமான இந்த பாசிச அரசியலுடைய உள்நோக்கத்தோட கடந்த 30 ஆண்டுகளாக கோயில்களை கைப்பற்றி அவற்றை RSSனுடைய பயிற்சி கூடாரமாக மாற்றும் இந்துத்துவ கும்பலினுடைய சதி திட்டத்தை திருப்பியும் தமிழ்நாட்டில் கொண்டு வரணுங்கிறதுக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறார்களா அப்படிங்கிற ஒரு பார்வை ஒன்று இருக்குது எப்பவுமே. அது போக திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் இந்திய அரசியலமைப்பின் சட்டம் 25-26 ஆர்டிகிள் படி எல்லாருடைய மத உரிமைகளை தனித்தனியாக பேணுவதற்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது அப்படிங்கிற ஒரு கோட்பாடுல இந்து அறநிலையத்துறைக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 36,000 ஆன்மீக கோயில்களை இந்து அறநிலையத்துறை தமிழ்நாட்டில் நிர்வகித்து வருகிறது. இதை எதிர்த்து ஆர்டிகிள் 25-26 பயன்படுத்தி ஒட்டுமொத்தமான இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை இந்துக்களுக்கும் அவர்களுடைய ஆன்மீகத்தை வழிபடுவதற்கு தனியாக வெறுப்பை சார்ந்து இருக்கிறது. ஆனால் அதற்கு எதற்கு இந்து அறநிலைத்துறை என்ற ஒரு ஒற்றை அமைச்சகம் எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னெடுத்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்தவர் திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள். ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு நான் முன்னமே சொன்ன மாதிரி இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்டைக்காடு பகுதியில் கலவரத்தை நடத்தி ரத்தம் குடித்து ருசி கண்ட கூட்டம் தான் இதே சுசீந்திரம் கோயிலுக்கும் ஒரு கலவரத்தை நடத்தி எத்தனித்த போது அதே சதியை முறையடித்து தனியாளாக நின்று இன்றைக்கு இந்து அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் முறையடித்திருக்கிறதாக பெருவாரியான கருத்துக்கள் எழுந்துள்ளது. ஆனால் தங்கள் எண்ணத்தில் இப்படி மண் உழுந்துருச்சுன்னு தாங்கிக் கொள்ள முடியாத இந்து சமய அறநிலையத்துறையுடைய அமைச்சர் மிரட்டுகிறார் என்கிற ஒரு நீலி கண்ணீரை இன்று வடிக்கிறதாக பாரதிய ஜனதா கட்சியின் மேல குற்றம் சாட்டுகிறது திமுகவினுடைய ஒட்டுமொத்த அமைப்பினரும்.
இந்துத்துவ கும்பலுக்கு இருப்பதோ கீழ்த்தரமான ஒரு பாசிச அரசியல், அவர்களுக்கு இருப்பது உள்நோக்கங்க. கடந்த 30 ஆண்டு காலமாக கோவில்களை கைப்பற்றி அவற்றை RSS பயிற்சி கூடாரமாக மாற்றும் இந்துத்துவ கும்பலின் சதித்திட்டத்திற்கு தோதுவாக கடந்த காலங்களில் சிலை திரட்டு, கோயில் தீ விபத்து என்ற நிகழ்வுகள் நடந்தேறின. இன்றைக்கு பாஜக RSS கூட்டத்தில் அத்தனை சூழ்ச்சிகளையும் முறையடித்து வருகிறது திராவிட மாடல் அரசு. அதனால இந்த இந்து சமய அறநிலைத்துறையும் அதன் அமைச்சராக உள்ள அண்ணன் மாண்புமிகு சேகர்பாபு அவர்களையும் கோயில் கூடாது என்பதல்ல, அது கொடியவர்கள் கூடாரம் ஆகிவிடக்கூடாது என்றார் எங்களுடைய தலைவர் முத்தமிழ் அறிஞர் அவர்கள். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் மாண்புமிகு கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்படிங்கிறத எல்லாத்தையும் ஒரு வாதமாக எடுத்து வைக்கின்றனர் திமுகவினுடைய உடன்பிறப்புகள். இதை எல்லாத்தையும் தாண்டி ஏற்றத்தாழ்வு விதைக்கும் கருத்தியலை யார் சொன்னாலும் அதை கொசுவை ஒழிப்பது போல் ஒழிப்போம் என்றார் எங்களது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த திராவிட இயக்கத்தின் கருத்தியலை களத்தில் தன்னுடைய செயல்பாட்டால் ஒவ்வொரு நாளும் நிலைநிறுத்தி கொண்டு இருப்பவர் அண்ணன் சேகர்பாபு என்கிற காரணத்தால் தான் அவதூறுகளை, பழிச்சொற்களை சங்கிகள் பரப்புகிறார்கள் என்ற மிகப்பெரிய ஒரு வீரியமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் திமுகவினுடைய சமூக வலைதள செயற்பாட்டார்கள். இது அத்தனையும் தாண்டி தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியின் வாயிலாக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த சாதனைகளை பாஜக ஆளும் ஏதேனும் ஒரு மாநிலத்தில் செய்துள்ளார்களா என்கிற மிகப்பெரிய ஒரு சவால்களையும் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் திமுகவினுடைய உடன்பிறப்புகளாக இருக்கக்கூடிய சமூக வள செயல்பாட்டாளர்கள். இப்பேற்பட்ட குற்றச்சாட்டுகளை வைத்து இப்பேற்பட்ட சவால்களை விடுத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகளும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினரும் இந்து அமைப்பினரும் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது மக்களுடைய கட்டாயமாக இருக்கிறது. ஸோ மக்கள் மத்தியில இத்தனை தரவுகளையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது எங்களை போன்றவர்களோட கடமைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்து சமய அறநிலைத்துறை என்பது தமிழ்நாட்டில் இந்து கோயில்களை காப்பதற்காகவா அப்படிங்கிற ஒரு பார்வை நம்ம கொடுத்த தரவுகள்ல இருந்தே தெரிகிறது. ஸோ தமிழகத்தினுடைய என்னதான் அவர்கள் முற்போக்குவாதியாக இருந்தாலும் திராவிட மாடலினுடைய அரசாங்கம் எப்படியும் ஒரு பகுத்தறிவை பேணக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருந்தால் கூட அவர்கள் என்றைக்குமே இந்த தமிழக மக்களினுடைய பெருவாரியாக இருக்கக்கூடிய மக்களினுடைய நம்பிக்கையை சிதைக்க எந்த ஒரு காரியத்தையும் எடுக்கவில்லை என்பது இவர்கள் எடுத்து வைத்த இத்தனை விடயங்களிலிருந்தும் இத்தனை ரெக்கார்டிலிருந்தும் நம்மளுக்கு தெரிய வருகிறதாக நான் உணர்கிறேன். இதை ஒட்டுமொத்தமான மக்கள் மத்தியில் கொண்டு வந்து விடுகிறோம். மக்கள் 2026 எலெக்ஷனை முன்னிட்டு நடக்கக்கூடிய கடந்த கால நிகழ்வுகளையும் தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளையும் இனி வரக்கூடிய நிகழ்வுகளையும் சரிசமமாக ஆராய்ந்து பார்த்து ஹிந்து கோயில்களையும் ஹிந்துவினுடைய மனதையும் புண்படுத்தக்கூடியமான நிகழ்வுகளை வேண்டுமென்றே அரங்கேற்றி இந்த ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி அதை வைத்து குளிர்காய்ந்து அதை வைத்து ஓட்டு அறுவடை செய்வதாக நார்த் இந்தியால ஒட்டுமொத்தமாக பண்ணிட்டு அதை ஒவ்வொரு மாநிலமாக செய்ததை தமிழ்நாட்டில் செய்ய துணிகிறார்களா பாரதிய ஜனதா கட்சியினர்? அதற்கு துணை போகிறதா இங்க உள்ள இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியினுடைய அரசாங்கமும்? அப்படிங்கிற ஒரு பார்வையை தெள்ளத் தெளிவாக புரிந்து ஆராய்ந்து அதற்குரிய வழி நெறிமுறைகளை முன்னெடுத்தி 2026 தேர்தலை நோக்கி பயணப்படக்கூடிய தமிழக மக்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்கிற ஒரே ஒரு கோரிக்கையோடு, உணர்ச்சிகளுக்கு என்றைக்குமே அது இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கட்டும், இந்து அமைப்புகளாக இருக்கட்டும், இல்லைன்னா கிறிஸ்துவ அமைப்புகளாக இருக்கட்டும், இல்லை மதம் சார்ந்து மொழி சார்ந்து இனம் சார்ந்து இயங்கக்கூடிய பல்வேறு தமிழக அரசியல் இருக்கக்கூடிய குழுக்கள் அத்தனையும் வெறுப்பு அரசியலை முன்வைப்பதை இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏனால் இந்த தமிழகத்தினுடைய மிக முக்கியமான சிந்தனை கூறிய தமிழக மண் என்றைக்குமே அரசியலையும் ஆன்மீகத்தையும் ஆன்மீக வழிபாட்டையும் தனித்தனியாக வைத்து பார்த்துதான் இதுவரைக்கும் தேர்தல் களத்தை சந்தித்திருக்கிறது. ஸோ தமிழகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் யார் மத துவேஷத்தை முன்னிறுத்தி, அது இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கட்டும், இந்து அமைப்புகளாக இருக்கட்டும், இல்லை கிறிஸ்துவ அமைப்புகளாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக இந்த துவேஷத்தை பரப்பி ஒட்டுமொத்தமாக வெறுப்பு அரசியலை முன்னிறுத்தி குளிர் காயலாம் என்று நினைத்தால் தமிழக மக்களினுடைய அடி சம்மட்டி அடியாக இதுவரைக்கும் இருந்திருக்குது, இனிமேலும் இருக்கும். அப்படிங்கிற அந்த பகுத்தறிவு சிந்தனை உள்ள ஒரு மாநிலத்தில் முன்னேறி வந்த ஒரு பகுத்தறிவாளனாக என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன். மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.